ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. என்னாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சுக்கோத் என்ற வார்த்தையை வாசிக்கிறோம். சுக்கோத் என்றால் டென்ட் அல்லது பூத் என்பதாக பொருள்படுகிறது. இந்த கூடாரம், டென்ட் என்றால் கூடாரம். இந்த கூடாரத்தை 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்திலே 42 இடங்களிலே அவர்கள் கூடாரங்களை அமைக்கிறார்கள். அதிலே ஒரு இடம்தான் இந்த சுக்கோத். சுக்கோத் என்றால் ஐடியல் கியூரியாசிட்டி, தேவையற்ற ஆர்வம். நாம் எப்பொழுது தேவையற்ற ஆர்வத்தை விடுகிறோமோ அப்பொழுதுதான் விப்தம், கர்த்தருடைய நடத்துதல் வரும். அப்போ ஆவியானவருடைய லீடிங், ஆவியானவருடைய நடத்துதல் எப்பொழுது வரும் என்றால், நாம் தேவையற்ற ஆர்வத்தை விடும் பொழுது, நாம் செல்வங்கள் என்று எதை நினைக்கிறோமோ அவைகளையெல்லாம் நாம் எப்பொழுது விடுகிறோமோ அப்பொழுது ஆவியானவருடைய நடத்துதல் வரும். அவர்கள் சுக்கோத்தை விட்ட பொழுதுதான் அந்த மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை நடத்தியது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.